குரங்கும் தங்க மரமும். ஒரு பசுமை நிரம்பிய பழைய வனத்தின் நடுவே ஒரு விசித்திரமான மரம் இருந்தது. அது ஒரு தங்க மரம். அதன் இலைகள் அனைத்தும் தங்கத்து போல மினுமினுத்தது. அந்த மரத்தில் ஒரு சுறுசுறுப்பான குரங்கு இருந்தது. சிரிப்பும் சினிமா பாடல்களும் அவனுக்கு பிடித்தவை. குரங்கு தினமும் மரக்கிளைகளில் அமர்ந்து தங்க இலைகளை காற்றில் பறக்கவிட்டு விளையாடுவான். ஆனால் அவனிடம் ஒரு கடும் நியமம் இருந்தது. இந்த மரத்தை யாரும் தீண்டக்கூடாது. குரங்கு அந்த தங்க மரத்துடன் ஆழமான நட்பை வளர்த்திருந்தான். மரம் பேச முடியாது. ஆனால் அதன் கிளைகளின் குலுக்கலும் இலைகளின் இசைசாரும் குரங்குக்கு இசை போலவே இருந்தன. அவன் மனதில் எப்போதும் ஒரு எண்ணம் இருந்தது. நீ எனக்கு அம்மாவும் நண்பனும் ஆவாய். உன்னை யாரும் பாதிப்புக்குள்ளாக்க கூடாது என்றது. ஒரு நாள் ஊரிலிருந்து ஒருவன் வந்தான். செல்வம் தேடி அந்த வனத்தை அடைந்தான். தங்கமரத்தை பார்த்தவுடன் அவன் கண்கள் பிரகாசித்தன. அடடா, இது வெறும் மரம் அல்ல என்று கத்தினான். அவன் கூர்மையான ஒரு கருவியுடன் மரத்தின் அருகே சென்றான். குரங்கு ஒரே பாய்ச்சலில் குதித்து தடுத்து நிறுத்தினான். ஓய், இது என் மரம், கை வைக்காத என்றது குரங்கு. ஓய், நீ பேசுறியே, நமக்குள்ள ஒரு டேல் வச்சுக்கலாமா என்றான் இளைஞன். நான் டேல்களுக்கு வரமாட்டேன், நன்றி சொல்லி கிளம்பு என்றது குரங்கு. இளைஞன் சிரித்த வண்ணம், நீ பேசுறது நம்பிக்கை வர்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு குரங்கு என்ன பண்ண போறது என்றான். குரங்கு இளைஞனை தடுக்க ஒரு வழி தேடியது. குரங்கு கதை சொல்லத் தொடங்கியது. இந்த மரம் எனக்கு மட்டும் இல்ல, இது நம்ம ஊரின் மரம். முன்னோர்கள் இங்கே தங்கியிருக்கிறார்கள். ஒரு நாள் நான் காய்ச்சலால் தவித்த போது இந்த மரமே எனக்கு நிழலும் வெப்பமுமாக இருந்தது. இப்போது நான் உயிருடன் இருப்பதற்கே இதுதான் காரணம் என்றது. இளைஞன் அமைதியாக கேட்டான். குரங்கின் உண்மையான உருக்கம் இளைஞனின் உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஒரு மரத்துக்காக இவ்வளவு பாசமா? நான் வெட்டினால் இதன் உயிரோடும் அவனுடைய நம்பிக்கையும் முறிந்து விடுமோ என்ற எண்ணம் தோன்றியது. அந்த நேரத்தில் அவனது நண்பன் வந்தான். அவன், வேண்டாம்டா, வெட்டிவிடலாம், பணம்தான் முக்கியம் என்றான். வானம் திடீரென இருண்டது. கடும் காற்றும் மின்னலும் வந்தன. தங்கமரம் அதிர்ச்சியில் குலுங்கியது. இது கண்ணீர் மரம் அழுகிறது என்று குரங்கு கத்தியது. மின்னல் ஒரு கிளையை நசுக்கியது. குரங்கு பயத்தில் மரத்தை கட்டியபடி அழத் தொடங்கியது. நீ என்ன காப்பாத்தின, இப்போது நான் உன்னை காப்பாத்துறேன் என்றது குரங்கு. இந்த காட்சியை பார்த்த இளைஞனின் உள்ளம் உருகியது. நீ உண்மையா மரத்தோட உறவை காட்டுறே, நான் ஒரு மரத்துக்கு இவ்வளவு உயிர் இருக்கும்னு நினைச்சதே இல்ல என்றான். அவன் நண்பனை நோக்கி, வேண்டாம்டா, இந்த மரத்தை விட்டுவிடலாம் என்றான். குரங்கின் நம்பிக்கை வெற்றி பெற்றது. குரங்கு கண்ணீருடன் இளைஞனை அணைத்தான். இது என் மரம் மட்டுமல்ல, இப்போ இது நம்ம மரம் என்றது குரங்கு. இளைஞன் வனத்திலிருந்து நகரத்துக்கு திரும்பிவிட்டான். ஆனால் அவரது மனத்தில் அந்த மரமும் அந்த குரங்கும் என்றும் வாழ்ந்தன. குரங்கு தன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பினான். ஆனால் இப்போதும் மரம் பேசவில்லை என்றாலும் அது உணர முடிந்தது. ஒவ்வொரு நாளும் குரங்கு மரத்தின் கிளையில் அமர்ந்து மென்மையான குரலில் கூறுவான், நம்பிக்கை கடைசி நிமிடத்தில் வந்தாலும் அது நம்பிக்கையே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.